வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு மஷ்ரூம் சூப்பு ஈஸியா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் ஒரு 5-6 மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பொடுசியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்கிட்ட செரி டொமேட்டோ இருந்தது, அதனால ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க நாட்டு வீட்டுல இருக்கிற தக்காளி இருந்ததுன்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதுல. அப்புறம் ஒயிட் பெப்பரு, இது கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இந்த மஷ்ரூம் சூப்புக்கு ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா வெண்ணெய் கூட போட்டுக்கோங்க. அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சமா சீரகம் போட்டுக்கோங்க. இது ஒரு பிளேவருக்கு தான். இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு வணக்கிடுங்க. இப்ப வெங்காயம் வணங்கினது போதும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு வணக்கிடுங்க. தக்காளி வணங்கிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம போட்ட மஷ்ரூம் நல்லா வணங்கிடுச்சு. தண்ணி விட்டு அப்படியே சுண்டிருச்சு. கிரீமியா இருக்கு இந்த டைம்ல. இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல உப்பு போட்டுக்கோங்க. அளவா பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்ம மஷ்ரூம் கிளியர் சூப் தான் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்ன்ஃபிளவர் போட்டு கூட கரைச்சி ஊத்திட்டீங்கன்னா கெட்டியாயிக்கும். இது கெட்டியாகாது, கிளியரா தான் இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த டைம்ல உப்பு கொஞ்சம் நச்சுப்பா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பும் பெப்பரும் வச்சு நம்ம சர்வ் பண்றதுக்கு சரியா இருக்கும். வேற மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க, இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் சளி, காய்ச்சல், இருமல் இருந்துட்டே இருக்கு. முக்காவாசி மாலை போட்டிருக்காங்க. கார்த்திகைங்கிறதுனால நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி மஷ்ரூம் சூப் வச்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே இப்ப இந்த சளி, இருமலுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சுவையான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் அண்ட் சால்ட் வச்சு பரிமாறிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.